அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் ஜக்கம்மா தேவி என்பது தொட்டிய நாயக்கர் சாதியினரால் வணங்கப்படும் குலதெய்வம். இன்று நாம் ஜக்கம்மா தேவியினுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். தொட்டிய நாயக்கர் சாதியினரில் சிலர் குறி சொல்தல், கோடாங்கி சொல்தல், அருள் வாக்களித்தல், குடுகுடுப்பை சொல்தல், கைரேகை ஜோதிடம் பார்த்தல், மாந்தேகம் செய்தல் போன்ற வேலைகளில் ஈடுபடுவார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஜக்கம்மா தான் முதல் தெய்வம். ஜக்கம்மா காளி தேவியின் அவதாரம் என்றும், இவர் போயசம்மா, எல்லம்மா, ஜக்கும்மா, போலேரம்மா, பொம்மம்மா போன்ற வேறு சில பெயர்களாலும் இந்த மக்களால் அழைக்கப்படுகிறார். இனி ஜக்கம்மாவின் வரலாறை பத்தி பார்க்கலாம். கம்பளத்து நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இஸ்லாமியரின் படையெடுப்பால் இருக்கும் இடங்களிலிருந்து தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்தார்கள். இதற்கு இஸ்லாமிய மன்னன் ஒருவன் கம்பளத்து சமுதாய பெண் ஒருவரை விரும்பி மனமுடித்து தரும்படி கேட்டதாகவும், தங்கள் சமுதாய பெண்ணின் பாதுகாப்பிற்காக கம்பள நாட்டை ஆண்டு வந்த பாலராசு நாயக்கர் என்ற மன்னர் இஸ்லாமியர்களிடமிருந்து தங்கள் குல பெண்களை காப்பாற்றிக் கொள்ள தெற்கு நோக்கி தமிழகத்திற்கு செல்ல ஆணையிட, ஜக்கம்மா என்ற பெண் தலைமையில் கம்பளத்து சமுதாய மக்கள் சிலர் அங்கிருந்து தெற்கு நோக்கி தமிழகத்திற்கு வந்தார்களா. இப்படி வரும் வழியில் பல தடைகள் ஏற்பட்டதாகவும், அதனை வீரம், மாந்திரிகம் போன்றவற்றால் கலைத்து அவர்களை ஜக்கம்மா காத்ததால் அவரை தெய்வமாக வழிபட தொடங்கினார்களா. இதனால் இவர் ராஜகம்பலம் சாதியினரால் குலதெய்வமாக வணங்கப்படுகின்றார் என்று இந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் காப்பு இனத்தில் பிறந்த ஜக்கம்மாளுக்கு 9 குழந்தைகள் பிறந்ததாகவும், இந்த பிள்ளைகளின் வம்சம்தான் தற்போதைய 9 கம்பளத்து மக்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஜக்கம்மா மிக சக்தி வாய்ந்த தெய்வம் என்ற நம்பிக்கை ஜோதிட நம்பிக்கையுடைய பலருக்கும் உண்டு. குடுகுடுப்பை, கைரேகை சோதிடம், மாந்திரீகம், கோடாங்கி பார்த்தல் போன்ற வேலைகள் ஜக்கம்மா பெயரை சொல்லித்தான் தொடங்கப்படுகிறது. இந்த ஜாதியினர் சொல்லக்கூடிய வாக்கு உண்மையாக நடக்கும் என்கிற நம்பிக்கை முன்பு பலருக்கும் இருந்தது. எட்டயபுர அரசர்களுக்கு குருவாக இருந்தவர்கள் கோடங்கி நாயக்கர்கள் எனப்படுபவர்கள். இவர்களும் கம்பளத்து நாயக்கர் இனத்தை சேர்ந்தவர்களே. ஜோதிடம், மாந்திரீகம் போன்ற கலைகளில் திறமை மிக்கவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த கோடங்கி நாயக்கர்கள் முன்னிலையில் தான் திருமண வைபவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. திருமணம் மட்டுமல்ல, இறப்பு சடங்குகள், கிரியைகள் ஆகியவற்றோடு ஒரு குழுவின் அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுபவர்களாக இவர்கள் இருந்திருக்கின்றனர். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட சில மன்னர்களுள் வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஒருவர். இவர் ராஜகம்பலம் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் இவரின் குல தெய்வமாக ஜக்கம்மாவே இருந்துள்ளார். இவருடைய அரண்மனை அமைந்திருந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பகுதியில் ஜக்கம்மாவுக்கு கோவில் ஒன்றும் அமைத்திருந்தார். இவர் தினமும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்வதுடன் தன்னுடைய செயல்பாடுகளுக்கு இங்குதான் வேண்டிக் கொள்வார் என்பதும் ஒரு கும்மி பாடல் மூலம் தெரியும். பொதுவாக தொட்டிய நாயக்கர் ராஜகம்பலம் சாதியினை சேர்ந்தவர்கள் ஜக்கம்மாவை குல தெய்வமாக கொண்டுள்ளதால் இவர்கள் சாதி விழாக்களில் ஜக்கம்மா வழிபாடும் ஒன்றாக இருக்கிறது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வரக்கூடிய திங்கள் கிழமையில் ஜக்கம்மா உயிர் நீத்தார் என்ற நம்பிக்கையில் சித்திரை மாத திங்கள் கிழமைகளில் ஜக்கம்மாவுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கும் ஜக்கம்மா கோவிலில் கம்பளத்து சாதியினர் சிறப்பு வழிபாடுகளுடன் தேவராட்டம், சேர்வையாட்டம், கும்மி போன்றவைகள் மூலம் ஆடி பாடி மகிழ்ச்சியோடு விழாவை கொண்டாடுகின்றனர். இந்த ஜக்கம்மாளுக்கு காவல் தெய்வம் எதுவும் கிடையாது என்பதால் ஆடு, கோழி என பலியிடுதல் வழக்கமோ அதை உணவாக்கி படைக்கும் வழக்கமோ கிடையாது. இந்த ஜக்கம்மா தேவிக்கு நாட்டு பாடல் ஒன்று உண்டு. சாலி குளத்து பக்கத்திலே சார்ந்திடும் செம்மணல் மேட்டினிலே காடை வேட்டை நான் ஆடையிலே கண்ட அதிசயம் சொல்லுகிறேன். முன்முயல் சென்றிட பின்னே நாய் முடுக்க மேட்டுக்கு போனவுடன் முன்னோடி நின்ற முயலும் தான் பின்னோடும் நாயை விரட்டியதே. நாயை முயல் வெற்றி கொண்டதனால் நாம் இதில் கோட்டைகள் போட வேண்டும். ஓங்கிய பாஞ்சாலன் பக்கத்திலே ஓடும் குறிச்சியை சேர்க்க வேண்டும். தங்க சிம்மாசனம் போட வேண்டும். தாழ்ச்சி இல்லாது அரசாள வேண்டும். எண்ணிய காரியம் ஈடேற எப்போதும் காப்பவள் ஜக்க தேவி என்று கம்பளத்தார் ஜக்கம்மாவை வணங்கும் விதம் குறித்து கட்டபொம்மன் நாட்டுப்பாடல் மூலம் அறிய முடிகிறது. என்ன சொந்தங்களே, ஜக்கம்மா என்கிற பெண்ணின் வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். ஒரு பெண் தெய்வமாக மாறிய அந்த தருணத்தை பத்தி நீங்க இந்த வீடியோ வாயிலாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சொந்தங்களே,
இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த கதையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.